நான் உங்க அன்பு தமிழ் ஹோம்மேட் ப்ரொஜெக்டர் ஒண்ணு பண்ணியிருக்கேன். செலவுலாம் ரொம்ப கம்மி தான். அந்த அளவுக்கு எந்த செலவும் இல்ல. வீட்ல இருக்க பொருள மட்டும் வச்சுக்கிட்டு, நம்மளோட ஹோம் ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட நல்லா பிக் ஸ்க்ரீன்ல வந்து ஒரு படம் பார்க்குற மாரி, பண்ற மாரி நான் பண்ணியிருக்கேன். ஆ இது எப்படி பண்ணியிருக்கேங்கிறத ஒவ்வொன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் மேக் பண்ணி போட்டுருக்கேன். பாருங்க. வீடியோ முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா தான், நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நான் போட்டுருக்கேன். டீட்டெயிலிங்கா ஃபுல்லா பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. வீட்ல பண்ணி பாருங்க. வீட்ல பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறத சொல்லுங்க. எனக்கு 100% சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இருந்தது. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஏதாவது வேஸ்ட்டான பல்ப் இருக்கான்னு பாருங்க. வேஸ்ட்டான பல்ப்னா எல்இடி பல்ப் எடுத்துக்காதீங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்க அந்த கேஸ் பல்ப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது மாரி பல்ப் எடுத்துக்கோங்க. அது மாரி பல்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்குள்ள இருந்தா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லென்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி இருக்க பல்ப் எடுத்துக்கோங்க. அந்த பல்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேல அந்த நாப் இருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த நாப வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நாப கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா கிளாஸ் போர்டு வந்து திடீர்னு உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ கீழ ஏதாவது வந்து சாஃப்ட்டான மெட்டீரியல் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பாய் மாரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அது மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் போர்டு உடைஞ்சிச்சுன்னா கை, கால் ஏதாவது குத்திக்கும்ன்னு சொல்லிட்டு அதனால ஒரு வேஸ்ட் பேப்பர் ஒண்ணு போட்டிருக்கேன். அது போட்டுட்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாப மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற வேஸ்ட்டான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸோட ஏதாவது வந்திருந்தா அத ஃபர்ஸ்ட்டு டஸ்ட்பின்ல போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா அத கட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ள ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ வந்து உடைக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பான மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலா இருக்கட்டும், இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டீல் மெட்டீரியலா இருக்கட்டும், பார்த்து அந்த உள்ள இருக்க அந்த டங்ஸ்டன மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து அத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, உடைச்சதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற அந்த அந்த தேவையில்லாத அந்த கிளாஸ் போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஏதாவது ஷார்ப் நான் காம்பஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து கட் பண்ணுங்க. அது எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள விழுந்துரும். அது அந்த உடைஞ்ச கிளாஸ் போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தூர போட்டுறணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடைஞ்சு எல்லாமே உள்ள விழுந்துருச்சு. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணது வந்து உள்ள மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள உடைக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, தவறுதலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பல்பே வந்து உடைஞ்சிரும். ஸோ வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எட்ஜஸ்ல ஏதாவது ஷார்ப்பான கிளாஸ் போர்ட்லாம் இருந்துச்சுன்னா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறமா நான் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள கைவிட்டு அது எப்படியும் நான் எடுத்திருப்பேன். அது எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மடிச்சு அத வந்து தூர போட்டுருங்க. சரிங்களா? எடுத்தாச்சு. இனிமே தேவையில்லாத இந்த கிளாஸ் போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மடிச்சு அத வந்து தூரம் போட்டுருங்க. நம்ம வந்து மெயினா யூஸ் பண்ண போற அந்த பல்ப் இருக்கு பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த உள்ள இருக்கிற சப்ஸ்டன்ஸ்லாம் உடைச்சிட்டு அந்த பல்ப. இப்ப அது என்ன பண்றீங்கன்னா, அது என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த பல்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயினா லென்ஸுக்கு வந்து யூஸ் ஆகப்போகுது. நம்ம பண்ண போற ப்ரொஜெக்டர. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் உடைஞ்ச துண்டுகள்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு கேப்ல தண்ணி ஃபில் பண்ணிட்டு, அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பல்ப்குள்ள விட்டுட்டு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். அத வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ள வந்து எந்த ஒரு தேவையில்லாத சப்ஸ்டன்ஸும் இல்லாம கிளீன் பண்ணி அது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஒரு எம்ப்டி ரெக்டாங்கிள் ஷேப் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அது ஒரு ஷூ பாக்ஸா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸோட ஒரு எட்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பல்ப் பொருந்துற மாரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பல்ப் என்ன சைஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ரஃப் டயகிராம் போட்டு அத ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஃப் டயகிராம் போட்டுட்டு, நமக்கு தேவையில்லாத அந்த ஒரு கார்ட்போர்ட மட்டும் சின்ன பீஸா ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. பிளேடு கை ஏதாவது பண்ணிக்க போறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தேவையில்லாத பீஸை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா,
நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும். ஏன்னா கரெக்டாக வந்து நம்ம என்ன ஷேப் வச்சோமோ அது அப்படியே வராது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஸ்டெப் நீங்கள் கட் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா பல்பை வச்சு செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணுங்கள். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல்பு கரெக்டாக பொருந்துதான்னு பாருங்கள். அப்புறமா மேலே இருக்கிற நாபுக்கும் கீழே இருக்கிற அந்த இதுக்கும் ஸ்டார்டிங் டு டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கரெக்டாக உள்ளே உட்கார்ற மாதிரி ஒரு கிரிப்னஸ் கிடைக்கிற மாதிரி நமக்கு தேவைப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீசஸ் கட் பண்ணாலும் நமக்கு அந்த பாக்ஸ் வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்து பண்ணுங்கள், ஒவ்வொரு பீஸும் பார்த்து கட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பொருந்துதான்னு பார்த்து கட் பண்ணுங்கள். ஓகேடா, நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் தான் எனக்கு சின்ன பீஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுவும் கட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பல்பு கரெக்டாக பொருந்துருச்சு. அந்த பல்பு ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் ஃபெவிக்யூக் இல்லைனா க்ளூ கன் வச்சுருந்தீங்கன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிகால் எதுவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நமக்கு அது கிரிப்னஸ் கிடச்சிச்சு. எதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது டேப்பு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஏதாவது மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஒட்டுறதுக்கு அது தேவைப்படும். அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பல்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்புக்குள்ளே ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பல்பு தான் என்ன ஆக போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஜெக்டருக்கு யூஸ் பண்ணுற அந்த கான்வெக்ஸ் லென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக பொருந்தி ஒரு கிரிப்னஸ் கிடச்சதுக்கப்புறமா நம்ம அது வச்சோட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திக்காக வந்து உக்காந்துரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற அந்த க்ளூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணுற ஃபெவிகால் இல்லைனா ஃபெவிக்யூக் எதுவாக இருக்கட்டும், உள்ளேயும் போடுங்க வெளியும் போடுங்க, 2 பக்கமும் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். செல்லோ டேப் வச்சுருந்தோம், செல்லோ டேப்பும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா செல்லோ டேப் பற்றக்கூடாது, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மேலே மட்டும் படுற மாதிரி தேவைப்படும் நமக்கு செல்லோ டேப்பு. ஸோ அதுக்கேற்ற பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் செல்லோ டேப்பை. ஓகே டன், எல்லாமே முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் இப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்ஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் எப்படி யூஸ் ஆக போதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செயல்பாடு இருக்க போகுது. இது ஒரு பக்கம். இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவுட்டரில் எப்படி இருக்கும், இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ நமக்கான கிட்டத்தட்ட ஒரு 80% ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வைப்போம் பார்த்துருக்கீங்களா. நமக்கு அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்துருக்கீங்களா. அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு தேவைப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு ஒயிட் கலர் போர்டு இருந்தது, ஒயிட் போர்டு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒயிட் போர்டு ஒரு பக்கம் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போர்டுக்கும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் போர்டுக்கும் இந்த பாக்ஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற அந்த லென்ஸ் மீன்ஸ் அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை சொல்கிறேன், அந்த பல்பை, அந்த பல்புக்கும் உள்ளே வைக்கிற ஃபோனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு, அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்து தான் வைக்கணும். எனக்கு ஸ்டார்டிங் வைக்கும்போது வரல. அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எங்கே வச்சா கரெக்டாக வருதுன்னு பார்க்கும்போது எனக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சு. அந்த ப்ளூ கலர் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி நான் அதை பேசிட்டு வந்ததுக்கப்புறமா திரும்பி நான் இது பண்ணேன். நம்ம ப்ளே பண்ண வேண்டிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உள்ள பாக்ஸில் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் ஆகும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரொட்டேட்டிங் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எம்எக்ஸ் பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா டூலில் அந்த சைடில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு டூலில் போனீங்கன்னா அந்த டூலில் லாக்கு போயிட்டு அந்த லாக்கில் இருந்து ஸ்க்ரீன் ரொட்டேட்டிங் இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பயங்கரமாக ஃபிட் ஆகிடும், கரெக்டாக இருக்கும். இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து என்னோடய ஃபோனில் வந்து சரியாக இல்லை குவாலிட்டி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரியாக தெரில.
நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் கேமராவில் பார்க்குறத நீங்கள் நேரில் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. உள்ள வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ரன் ஆகுது. ரெஃப்ளெக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நல்லா பெருசாக தெரிஞ்சிட்டு இருந்தது எனக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபோனில் இருக்க வீடியோலாம் ரன் ஆகும்போது ஃப்ரெண்டு ரீசெண்டாக நான் பர்த்டே விஷ் பண்ண வீடியோ வந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே பாருங்கள், எனக்கு ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக காட்டுது பாருங்கள். எனக்கு எல்லாமே நல்லா பெருசாகவே தெரிஞ்சுது, நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. வேறு ஏதாவது வீடியோ மேக் பண்ணி போடனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பாய், தேங்க்யூ.